வணக்கம். நான் பிஎம்ஸ் கிச்சன்லேருந்து பிரியா மகேஷ் பேசுகிறேங்க. ஆடிப்பூரம் விலாக் பார்த்தீங்களா? சின்னது பெருசு குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம கலாச்சாரத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. மூட நம்பிக்கைகளை அல்ல, சிறப்பான ஒரு பண்புகளை. அதாவது ஒரு வேலை, ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாக்க அந்த இடத்துல ப்ராப்ளம் வந்து கம்மி. ஸோ இப்போ இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம யூஷுவல் ரவா இட்லி தான் பண்ண போகிறோம். அதையே வந்து இப்போது நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஜாதாவாக பெருகிடுது. இந்தியாலேயும் சரி, இங்கே அபுதாபிலையும் சரி. அப்புறம் வந்து நம்ம ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிப்ஸ்லாம் பார்க்குறாங்க நம்ம பிள்ளைங்களும். ஸோ வெஜிடேரியன் ரெசிப்பியே டிஃப்ரெண்ட்டாக வந்து சர்விங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து பசங்களும் வீட்டுக்காரும் ரொம்ப விரும்பி இருப்பாங்க. இவர் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பார். ஏன்னா இவருக்கு சமையல் தெரியும் நல்லா, அவரும் நல்லா பண்ணுவார். ஸோ வந்து சின்ன சின்ன ஒரு மைன்யூட் மிஸ்டேக்ஸை கூட அப்படியே சொல்லிடுவார். ஸோ அது வந்து ஒரு தவம். எப்பவும் சொல்வார் வந்து, உனக்கு வந்து ஒரு கமெண்ட் ஆர் கிரிட்டிக் கொடுத்தாக்கா அது இம்ப்ரவைசேஷனுக்குன்னு எடுத்துக்கோ. அப்போ வந்து உன்னை பாராட்டிகிட்டே இருந்தாக்கா யூ கே நாட் மூவ் ஃபர்தர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் மகேஸ்வரன். நிறைய பேருக்கு வந்து மாமியார் வந்து புருஷ ரூபத்தில் வர்றது வந்து ரொம்ப ரேர். எனக்கு வந்து அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து எங்கள் அப்பா வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாரு என் ஹஸ்பண்ட் ரூபத்தில். ஸோ கிரிட்டிக்ஸை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கான ஒரு சின்ன ஒரு க்ளூ. ஸோ இப்போ வந்து எனக்கே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து தின் ஸ்கின்னு, பயங்கர சென்சிட்டிவ். பட் வந்து ஓவர் த இயர்ஸ் அவருடைய ஒரு நல்ல குணங்கள் வந்து அது சூப்பர் சீட் ஆகி வந்துருச்சு. அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா ஒரு நார்மலாக இருக்காருன்ற மாதிரி நானும் பிள்ளைங்களும் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற ரவா இட்லியே தட்டு இட்லி தட்டில் ஊற்றி நல்லெண்ணெய் தடவி அது வெந்த அப்புறம் அதை வந்து பொறுமையாக எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே வந்து லைட்டாக மொளாப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இட்லி மொளாப்படி எண்ணெயோட க்ரீன் சட்னி, அதாவது கொத்தமல்லி சட்னியோட சர்வ் பண்ண போகிறோம். சின்ன ஒரு விஷயந்தான், மாற்றி செஞ்சாக்க அது வந்து ஒரு மிகப்பெரிய, இதுதான் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் பண்ணக்கூடிய க்ளூ. அப்போ நம்ம எவ்ரிடே ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ஓட முடியாது. கிராசரி ஒரு அபுதாபி ஃப்ளோர் மில்ஸில் ஒரு ஃபுல் லிஸ்ட்டு, லுலுவில் ஒரு ஃபுல் லிஸ்ட்டு, இந்தியாவிலேருந்து வரும்போது ஒரு தனி லிஸ்ட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு செலவழிச்சா நம்ம வந்து அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. வாங்க இது என்னன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த யூஷுவல் ரவா இட்லி மாவு தான். நான் வந்து கொத்தமல்லி டாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் மோர் ஊற்றி தளர்த்திட்டு இந்த தட்டு இட்லி பிளேட்டை வந்து நான் வந்து நல்லெண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வாத்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சு நல்லா பொறுமையாக சிம்மில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், க்ரீஸ் பண்ண பிளேட்டில் நம்ம ரவா இட்லி பேட்டரை ஊற்றிட்டோம். பேட்டர்னால் மாவு. இதை எடுத்து அழகாக அடிக்கிட்டு நம்ம வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் சூப்பராக வந்து வெயிட் போடாமல் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த தட்டு இட்லி பிளேட்டில் வந்து நம்ம ரவா இட்லியை ஊற்றிருக்கிறோம். இது நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு கட் பண்ணி எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கருக்குள்ளே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிற செல்லக்குட்டீஸ்க்கு குக்கரில் தண்ணி வச்சுட்டு இதை அப்படியே இறக்கிட வேண்டியதான். ஓகே, பாருங்கள், இதை வந்து வெயிட் போடாமல் ஸ்டீம் பண்ணி எடுங்க. இந்த ரவா இட்லிக்கு ஒரு சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னி அரைக்கலாங்க. கொத்தமல்லி நிறையா இருக்கணும், தேங்காய் 1/4 பங்கு, பொட்டுக்கடலை கொஞ்சம், இஞ்சி ஒரு சின்ன துண்டு. 3 பேருக்கு சட்னிக்கு வந்து 1/2 கிலோ அரைக்கக்கூடாது. அப்புறம் பெருங்காயம், இது வந்து பச்சை மிளகா. இதெல்லாம் மட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து வெட் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு துளி எண்ணெய் விட்டு பெருங்காயம் கடுகு தாளித்து கொட்டினீங்கன்னா ரவா இட்லிக்கு சூப்பர் காம்பினேஷன். மஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அதை எல்லாத்தையுமே அதில் போட்டாச்சு. மட்டை தண்ணி ஊற்றி அரைங்க. ஃபஸ்ட்டு அதெல்லாம் கோர்ஸாக நல்லா அப்புறம் தண்ணி வேணால் விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான ரவா இட்லிக்கான ஒரு க்ரீன் சட்னி ரெடி. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புரிஞ்சிங்கன்னா டாப்பாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. பிடிச்சவங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ எண்ணெய் சூடான காட்டியும் இப்போ வந்து பெருங்காயம், கடுகு போடுறதுக்கு முன்னாடி தீயை சிம் பண்ணிவிடுங்க. கடுகு போட்டாச்சு. இப்போ வெடித்த உடனே தாளித்து கொட்ட வேண்டிதான். அதில் கொட்டிட்டு நம்ம வந்து அதை படப்படன்னு பொரியும் போது கொட்டினீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 மூடு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு நம்ம வெந்த ரவா இட்லியை ஆற வச்சு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சோண்டு தோசை மல்லா அப்படி போட்டு சிசில் பண்ணிவிட்டு, சிசில்னால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறது, அப்படியே வந்து உழுக்கிறது, உலுக்கிட்டு
அதில் அதை வந்து பிளேட்டில் போட்டுட்டு ஒரு சின்ன கப்பில் வந்து இந்த கொத்தமல்லி சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். வெடிப்பு வந்து அடங்கணும், அப்போ தான் கடுகு வெடிச்சுதுன்னு வரும். கடுகு வெடிக்கலான்ருவார் மகேஷ். ஸோ தீயவும் கூடாது, கரெக்டாகவும் இருக்கணும்னு வரும். இந்த சத்தம் அடங்கின உடனே டக்குன்னு தூக்கி கொட்டிடணும், தீயக்கூடாது. அடங்கிடுச்சு. இப்போ வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொட்டிட்டு ஒரு கலந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதும். இப்போ எங்கள் வீட்டு அளவு சட்னிக்கு இந்த ½ லெமன் போதுங்க. இந்த ஒரு பாதி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அப்படியே வாரி வதங்கி போயிடும். அதுக்கு ஒரு க்ளூ, பூஷணிக்காய், பரங்கிக்காய், எந்த கறிக்காய், லெமன் எல்லாத்துக்குமே சால்ட் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மூடி எடுத்து உள்ளே வச்சுருங்க. அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும், அப்படியே காஞ்சி போகாது. இப்போ இந்த இன்னொரு மூடியை நம்ம சட்னியில் பிழிஞ்சு நல்லா கலந்து சர்வ் பண்ணலாம். இந்த ரவா இட்லியை நல்லா ஆற வச்சுட்டோங்க. இதை வந்து இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரெட்டிங் இது இருக்கு இல்லையா, ஸ்பேச்சுலா, அதை எடுத்துகிட்டு மொளாப்படியை கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் தண்ணி விட்டு இந்த மாதிரி குழச்சி வச்சுக்காங்க. இதை கட் பண்ணி இதில் போட்டு நல்லா ஒரு கலந்துட்டு ஹாட்டாக சட்னியோடு சர்வ் பண்ண வேண்டியதான். இதை மாதிரி நீட்டாக ஃபுல்லாக எடுக்கணும். பிளேட் வந்து இது மாதிரி இருக்கணும். எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் கூட தடவினாலும் வேலை நீட்டாக இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டைமண்டாக பண்ணிட்டோம். இதெல்லாம் ஓரத்தில் இருக்கிறது. இதை அப்படியே போட்டு பெரட்டி கொதப்பிடாதீங்க. இந்த பிளேட்டை வந்து கவுத்து மூடி அப்படியே குலுக்கினாக்க உங்களுக்கு நீட்டாகிடும். நம்ம எவ்ரி டைம் சர்வ் பண்ணுற அதே ரவா இட்லி தான். ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, ஒரு சின்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி. இது மாதிரி வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு சர்வ் பண்ணுங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. சூடாக விரும்புகிறவங்களுக்கு சூடாக, ஆறுனவங்களுக்கு ஆறி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். தேங்க்யூ.